Hello friends, இந்த வீடியோல ஆட்டிசம் கிட்டோட லேர்னிங் ஸ்கில்ஸ் பத்தி பார்க்க போறோம். நமக்கு எப்படி டிஃபரண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆட்டிசம் கிட்ஸ் குள்ளேயும் டிஃபரண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு. இப்போ சில பேருக்கு நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் ஈஸியா புரியும், சில பேருக்கு புரியாது. இதுக்கு என்னன்னா இவங்களோட லேர்னிங் ஸ்டைல் வேற, இவங்களோட லேர்னிங் ஸ்டைல் வேற. அது என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கத்து தர முடியும். இதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரோட் லேர்னர்ஸ்னு சொல்றாங்க. இவங்க எப்படி அப்படின்னா அவங்க யங் ஸ்டேஜில் இருக்கும்போது எந்த விஷயத்த ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்களோ அது அவங்களோட மைண்டில் நல்லாவே மெமரைஸ் ஆயிரும். அவங்க நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ரொம்ப யங்காக இருக்கும் போதே ரிப்பீட்டடாக கேட்டுருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் அதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுறாங்க அப்படின்னா அவங்க சாங்கில் கேட்ட ஒரு லைனை வச்சு கூட அழுதுகிட்டே வந்து சொல்லுவாங்க. அவங்க செய்கிற ஆக்ஷனை நம்மளுக்கு புரியும், பட் அவங்க வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து அவங்க ரிப்பீட்டடாக எதை கேட்குறாங்களோ அதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து ரோட் லேர்னர்ஸ். செகண்ட் டைப் வந்து கெசாட் லேர்னர்ஸ். இவங்க எப்படின்னா இவங்களுக்கு ஹோல் சென்டென்ஸ் வந்து மைண்டில் மெமரைஸ் ஆகிடும், பட் அதோட மீனிங் புரியாது. இண்டிவிஜுவல் வேர்டோட மீனிங் புரியாது. அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம ஒரு டாய் எடுத்து இதை வாட்டரில் போடு அப்படின்னா வாட்டரில் போடுவாங்க, இதை கீழே போடு அப்படின்னாலும் அந்த வாட்டரில் தான் போடுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனால் இந்த கிட்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே ரிப்பீட்டடாக அந்த ஹோல் சென்டென்ஸாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. தேர்ட் டைப் வந்து விஷுவல் லேர்னர். இவங்க வந்து ஒரு டிவி, மொபைல் ஆர் பிக்சர்ஸ் இல்லை புக்ஸில் இருக்க பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஈஸியாக கற்றுக்குவாங்க. இவங்களுக்கு ஹியரிங்கை விட விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இவங்க ஈஸியாகவே லேர்ன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னர். இவங்களுக்கு வந்து அந்த ரியல் திங்ஸ், அந்த ஒரு டாய் ஒரு காம்ப்ளிகேட்டடான டாய் கொடுத்தா கூட அதை வச்சு அவங்களுக்கு விளையாட தெரியும். இந்த மாதிரி ஹேண்ட்ஸான ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது அதனால் இவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ். இவங்க வந்து பேசுகிறதுக்கும் இவங்களுக்கு பிடிக்கும், கேட்குறதுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி. பட் ஏஎஸ்டியில் இவங்க வந்து கொஞ்சம் ரேர் கேசஸ் தான். நிறைய எந்த விஷயத்தை கேட்குறாங்களோ அதை வந்து கற்றுக்குவாங்க. இப்போது உங்கள் கிட்ஸ் வந்து இந்த லேர்னரில் எந்த டைப் இருக்காங்கன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அவங்க ரோட் மெமரியாக இருந்தா அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லணும், சேம் வேயில் சொல்லணும். ஒரு டைம் ஒரு மாதிரி இன்னொரு டைம் ஒரு மாதிரி சொல்லக்கூடாது. ஒரே மாதிரியே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதனால் அவங்க கற்றுப்பாங்க. கெசாட் லேர்னராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹோல் சென்டென்ஸ் புரியும், அந்த சிங்கிள் வேர்ட்ஸோட மீனிங் தானே புரியாது. ஸோ சிங்கிள் வேர்ட்ஸோட மீனிங்கை வந்து அவங்களுக்கு புரிய வைங்க. விஷுவல் லேர்னர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரியல் திங்ஸ், பிக்சர்ஸ் நிறைய காட்டுங்க, ரியல் திங்ஸ் நிறையா கொடுங்க, அதை வச்சு அவங்க கற்றுப்பாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னர்ஸ்னாலும் சேம் அதே தான். அவங்களுக்காக டாய்ஸை வந்து நல்லா சூஸ் பண்ணி வாங்குங்க, அதை அவங்க ஈஸியாக அதை கற்றுக்குவாங்க. ஆடிட்டரி லேர்னர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்களை கேட்க வைங்க, அதனால அவங்க கற்றுக்குவாங்க. தேங்க்யூ.